Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimin wal mu'minin kullihim ajma'in. Amma ba'd. கண்ணியமிக்க தாய்மார்களே, அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் அதனுடைய நிறைவு பகுதியை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய நிறைவுக்கு முன்னால் மார்க்கம் இந்த ரமலான் முடிவதற்கு முன்னால் ஒரு அமலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அது கட்டாயம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருப்பதால் அதை ஞாபகம் ஊட்டப்படுகிறது. சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய பெருநாள் தர்மம் என்று சொல்வார்கள், சதகா என்று சொல்வார்கள். அதை ஷரியத்து ரொம்ப கவனமான முறையில் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் சதகத்துல் ஃபித்ரா கொடுப்பதை அவசியம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துல் ஃபித்ரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா என்கின்ற அந்த தொகையை அவசியமாக ஆக்கினார்கள். நோன்பாளிகள் நோன்பு வைக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொகையை சதகத்துல் ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொகையை தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அவசியமாக ஆக்கினார்கள். மேலும் அந்த சதகத்துல் ஃபித்ரா கொடுப்பதினுடைய நன்மையை நாயகம் சொல்லி காட்டுகின்ற பொழுது, துபுரத்துல் லிஸாயிமி மினல் லஹ்வி வர் ரஃப், அதாவது நோன்பாளி தான் நோன்பு வைத்திருக்கின்ற பொழுது ஏதாவது வீணான பேச்சுக்கள் பேசியிருந்தாலோ, வீணான செயல்கள் எதையாவது செய்திருந்தாலோ, நோன்பிலே ஏற்பட்ட குறைகளை போக்குவதற்காக, ஒரு நோன்பாளி நோன்பிலே செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, ஒரு நோன்பாளி பரிசுத்தப்படுத்தப்படுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு முடிவதற்கு முன்னால் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருநாள் தர்மத்தை செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே மனிதன் ரொம்ப மகிழ்ச்சியான நேரத்தில் மற்றவங்களை மறந்து விடுவான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று அல்லாமல் மறந்துடுவான், அல்லது தன்னோடு இருந்தவர்களை மனிதன் மறைந்து விடுவான். சந்தோஷமாக இருக்கும்போது தலைவால் புரியாமல் ஆடுவான். ஆனால் அதே ஏதாவது ஒரு துன்பம் கஷ்டம் வந்துவிட்டால் அப்பொழுதுதான் அல்லாஹுவை தேடுவான், மற்றவர்களை தேடுவான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஷரியத்து சொல்லி தருகிறது, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹுவை தேட வேண்டும், சந்தோஷமான சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹுவை தேட வேண்டும். இப்போ இந்த பெருநாள் என்பது, இந்த ரமதானுடைய பெருநாள் என்பது ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான நாள். அந்த சந்தோஷமான நாளில் ஷரியத்து அல்லாஹுவை ஞாபகம் வைப்பதோடு நம்மோடு இருந்த மற்றவர்களையும் ஞாபகம் வைக்க வேண்டும், அவர்களும் இந்த பெருநாளை சந்தோஷமான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஷரியத்து இந்த சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய பெருநாள் தர்மத்தை ஷரியத்து நமக்கு அவசியமாக ஆக்கி காட்டுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், வரலாறு கேள்விப்பட்டிருப்பீர்கள், பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் 3 நபர்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் தொழுநோயாளியாக இருந்தார், இன்னொருவர் வழுக்கை தலையாக இருந்தார், இன்னொருவர் குருடனாக இருந்தார். இந்த 3 பேரையுமே சோதிக்கிறதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பினா மனிதனுடைய உருவத்தில். முதல்ல அந்த மலக்கு தொழுநோய் ஏற்பட்டு ஏழையாக இருந்த அந்த மனிதர்கிட்ட போய் கேட்பார், எப்போ உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்பார்.
அந்த தொழுநோய் ஏற்பட்டவர் சொல்லுவார், எனக்கு என்ன பெரிய ஆசை, என் உடலிலே இருக்கக்கூடிய இந்த நோய் சரியானால் போதும். ஏன்னா எல்லாருமே என்னை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள், நக்கல் செய்கிறார்கள், என்னுடைய உடம்பை பார்த்து அருவருப்பாக நினைக்கிறார்கள். எனக்கு மிகப்பெரிய ஆசை என்னன்னா இந்த நோய் சரியாக போனால் போதும். அப்போ அந்த மனித உலகத்தில் வந்திருக்கக்கூடிய மலக்கு அவர் துவா செய்வார், அவருடைய உடலிலே தன்னுடைய கையை வைத்து தடவுவார், அவருடைய தொழுநோயெல்லாம் சரியாகும். கடைசியில் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லுவார், எனக்கு ஒட்டகம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மலக்கு மனித உருவத்தில் வந்திருக்கக்கூடிய மலக்கு ஒரு கர்ப்பமான ஒரு ஒட்டகத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து, அல்லாஹ் உனக்கு இதில் பரக்கத்து செய்வான் அப்படின்னு துவா செஞ்சுட்டு போயிடும். ரெண்டாவதாக வழுக்கை தலையுடைய மனிதர்கிட்ட போய், உனக்கு என்னப்பா ஆசை, எனக்கு என்ன ஆசை, இந்த வழுக்கு தலையில் முடி முளைச்சா போதும், எல்லோரும் என்னைய கிண்டல் செய்கிறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, இது மட்டும் எனக்கு நடந்தால் போதும். அவர் அப்படியே அந்த வழுக்கையில் கை வச்சு தடவுவார், முடியை வந்துடும். அவர்கிட்ட கேட்பாங்க, உனக்கு என்ன ஆசை, எனக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மலக்கு ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பசுவை கொடுக்குறார், அல்லாஹ் உனக்கு இதில் பரக்கத் செய்வான் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவதாக கண் தெரியாத நபரிடத்திலே அந்த மலக்கு போகிறாரு, உனக்கு என்ன வேணும். அந்த மலக்கு அந்த மனிதர் சொன்னார், எனக்கு அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தா போதும், எனக்கு அதை விட பெரிய ஒன்றும் வேணாம் அப்படின்னோடனே அவர் கைகளை வைத்து தடவுவார். ஹதீஸிலே வருது, அவருக்கு பார்வை திருப்பி வந்துடும். உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு ஆடுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் ஒரு ஆடு கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு ஆடை கொடுக்குறார், அல்லாஹ் உனக்கு இதில் பரக்கத் செய்வான். அந்த மலக்கு துவா செய்கிறாரு, துவா செஞ்சுட்டு போயிடுறான். இப்போ கடைசியில் பார்த்தா அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு வளத்தை அவர்களுக்கு கொடுத்தான் என்றால், இந்த ஒட்டகத்தை கொடுத்த நபர் ஒரு கணவாயளவு ஒட்டகங்கள் அவருக்கு நிறைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான். ரெண்டாவதாக மாட்டை கொடுத்தால் அதுவும் ஒரு கணவாய் நிறைய மாடுகள் நிரம்பி வழிந்தது, அவ்வளோ பொருளாதாரம், அவ்வளோ வசதி வாய்ப்பு. மூன்றாவதாக ஆட்டை கொடுத்தவர்களிடத்திலும் ஒரு பெரிய மந்தை, கணவாய் நிரம்ப ஆட்டு கூட்டங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அதில் பரக்கச் செஞ்சிட்டான். இப்போ அல்லாஹு தஆலா மீண்டும் அந்த மலக்கு அனுப்பினா அவர்களை சோதிப்பதற்காக முதல் நபரிடத்திலே அந்த மலக்கு போகிறார். போய் அதாவது இப்போ ஏழை உருவத்தில் போகிறார். ஏழை உருவத்தில் போய் அவர்கிட்ட கேட்குறார், ஏங்க இந்த மாதிரி நான் வெளியூர்லேருந்து வரேன், என்னுடைய பொருள் எல்லாம் தொடர்ந்து போயிடுச்சு, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளிலிருந்து ஏதாவது எனக்கு கொடுங்க, உங்கள் ஒட்டகத்தை ஒன்றை கொடுங்க, நான் என் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு டைம் இல்லை பேசுகிறதுக்கு, அப்புறம் வாங்குறார். பொதுவாக காசு வந்துட்டு டைம் இருக்கார் ஏழைகள்கிட்ட பேசுகிறேன், டைம் இல்லை நீ போயிட்டு வந்தார். உடனே அந்த மலைக்கு சொன்னார், எப்பா உனக்கு அழகான உருவத்தையும் அழகான தோளையும் கொடுத்துருக்கானே அந்த அல்லாஹ், எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துருக்கானே அந்த அல்லாஹ், அவன் கொடுத்தலிருந்து கொடுப்பா அப்படின்னு கேட்குறான். அவன் உனக்கு கொடுத்ததிலிருந்து எனக்கு கொடு, ஒரே ஒரு ஒட்டகத்தை கொடு என்று கேட்குறான். உடனே அந்த தொழுநோயாளி என்ன சொல்கிறாரு, அல்லாஹ் கொடுத்தானா, இந்த செல்வம் செழிப்பு இந்த அழகு இந்த எல்லாமே எனக்கு வம்சமாக என்னுடைய வாழையடி வாழையாக எனக்கு கிடைச்சிது, திடீர்னு வந்தது கிடையாது, என்னுடைய மூதாதையர்களின் மூலமாக எனக்கு வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் அந்த மலக்கு பத்துவா செய்கிறாரு, இந்த அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நீ மறுக்கிறியா, நீ பழைய மாதிரி ஆகு அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஃபுல்லாக பழைய மாதிரி ஆகிடுவார், மீண்டும் தொழுநோயாக ஆகிவிடுவார், அவருடைய எல்லா ஒட்டகமும் அழிந்து போயிடும். அதே மாதிரி ரெண்டாவது நம்பர்கிட்ட வருவார், அதே மாதிரி கேட்பார். ரெண்டாவது நம்பர் அதே மாதிரி சொல்லுவார், இது எனக்கு வாழையாக கிடைச்சது, அல்லாத எனக்கு ஒன்றும் கொடுக்கல. அவர் ரெண்டாவது என்ன செய்கிறார், பதுவா செஞ்சாரு. ரெண்டாவதாக இருந்த அந்த வழுக்கை தலையும் மீண்டும் வழுக்கு தலையாயிட்டார். மூன்றாவதாக கண் தெரியாமல் இருந்த அந்த நபர்கிட்ட போய் கேட்டவனே, இந்த மூன்றாவதாக இருந்த அந்த நபர் சொல்கிறார், ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் பார்வை இல்லாமல் இருந்தேன், அல்லாத எனக்கு பார்வையை கொடுத்தான், நான் ஏழையாக இருந்தேன், அல்லாதான் இந்த ஒரு ஆட்டை கொடுத்து எனக்கு மிகப்பெரிய பரக்கத் செஞ்சா, நீங்கள் இந்த ஆடிலிருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, நான் உங்களுக்கு கணக்கு பார்க்க மாட்டேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த மூன்றாவது நபர் சொன்ன உடனே அந்த மலக்கு விவரத்தை கூறுகிறார். உங்கள் மூவரையும் அல்லாஹ் சோதிப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்தான். மூவரில் உன்னுடைய 2 தோழர்கள் தோற்று போய்விட்டார்கள். வந்த அந்த செழிப்பின் மூலமாக, அந்த ஒரு வளத்தின் மூலமாக அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள்.
எனவே அல்லாஹ் அவர்களை பழைய மாதிரி ஆக்கிட்டான், அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக ஆகிட்டாங்க. அதனால் மீண்டும் அவர்களை பழைய நிலைமைக்கு ஆகிட்டா. ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்ற காலத்திலும் நன்றி மறக்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பதால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பரக்கத்து செய்வோம் அப்படின்னு அந்த மலக்கு துவா செய்துவிட்டு போகுவார் என்று பனி இஸ்ரவேலர்கள் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த மாதிரி நம்ம இடத்திலே என்ன பொருளாதாரம் இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற பொழுது, அதாவது பொதுவாக இந்த சதகத்துல் ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பெருநாள் தர்மத்தை நம்மால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, ஒவ்வொரு நபராக நம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை கணக்கிட்டு மார்க்கம் இன்றைக்கு ஒரு நபருக்கு 90 ரூபாய் சதகத்துல் ஃபித்ரா 90 ரூபாய் என்று அது மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 90 பெருக்கி எவ்வளவு தொகை வருகிறதோ அந்த தொகையை நம்மால் முடிந்த அளவு ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து இந்த பெருநாளை எல்லோரும் சந்தோஷமான முறையில் கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாளாக ஆக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம கொடுக்கறனால இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, முன்பு சொன்னது மாதிரி இந்த 30 நாள் நம்ம நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பாளி தன்னுடைய நோன்பில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால் அதற்குண்டான கஃபாராவாக, அதற்குண்டான மன்னிப்புக்காக இந்த சதகத்துல் ஃபித்ரா பயன்படும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்கிறது. அதற்குண்டான நாம் சதகத்துல் ஃபித்ராவை தயார் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பாகவே, ஆண்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாகவே அதை கொடுத்து விடுவதுதான் சதகத்துல் ஃபித்ரா. பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் அது சாதாரண தர்மமாகத்தான் கணக்கிடப்படும். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்துடணும் என்று மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமதானுடைய பெருநாளை எல்லா மக்களும் சந்தோஷமான முறையில் அவர்கள் அந்த நாளிலே மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஃபாத்திமின் நபிய்யீன் வஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன் வல் முஃமினீன் குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க தாய்மார்களே, அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் அதனுடைய நிறைவு பகுதியை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய நிறைவுக்கு முன்னால் மார்க்கம் இந்த ரமலான் முடிவதற்கு முன்னால் ஒரு அமலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அது கட்டாயம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருப்பதால் அதை ஞாபகம் ஊட்டப்படுகிறது. சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய பெருநாள் தர்மம் என்று சொல்வார்கள், சதகா என்று சொல்வார்கள். அதை ஷரியத்து ரொம்ப கவனமான முறையில் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் சதகத்துல் ஃபித்ரா கொடுப்பதை அவசியம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துல் ஃபித்ரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா என்கின்ற அந்த தொகையை அவசியமாக ஆக்கினார்கள். நோன்பாளிகள் நோன்பு வைக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொகையை சதகா